அந்த நாட்டில் எலி தொல்லை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்ச மன்னர் செத்த எலிகளை கொண்டாந்து அரண்மனையில் கொடுத்துட்டு ஒரு எலிக்கு 20 ரூபா நீங்கள் பரிசு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. மக்கள் அனைவருமே செத்த எலியை கொண்டாந்து கொடுத்துட்டு 20 ரூபா பரிசு வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. வர வர எலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால அரண்மனையில் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மன்னர் என்ன சொல்லியிருக்காரு, செத்த எலிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம், செத்த எலிகளோட வாழை மட்டும் நீங்கள் கொண்டாங்க போதும் அப்படின்ட்டு இருக்காரு. அதேமாதிரி வாழையும் எல்லாருமே கொண்டாந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வர வர வாளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கே தவிர எலி தொல்லை குறைஞ்ச பாடு இல்லை. என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மன்னர் கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, மக்கள் அனைவருமே பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எலிகளை வீட்டில் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கூப்பிட்டு கேட்டதுக்கு மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எல்லாரும் பண்ணாங்க அதனால நானும் பண்ணேன் அப்படின்னு. மக்கள் அனைவருமே மன்னரோட கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. எல்லாருமே தப்பு பண்றாங்க அதனால நானும் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயம் தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யறது மிகப்பெரிய தப்பு. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு ஒரு பாடல் வரி உண்டு. தெரிஞ்ச செஞ்ச தப்புக்கு நமக்கு வேற யாராவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம மனசாட்சியே நம்மளை சித்திரவதை பண்ணணும். அதனால மன நிம்மதியோட நம்ம வாழணும் அப்படின்னா சின்னதோ பெருசோ அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க.